அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லோ பூசணிக்காய். இதோ பாருங்க, இங்கே ஒரு பிஞ்சு வந்துச்சு. நம்ம எல்லோ பூசணிக்காய் கொடி நான் ஆல்ரெடி வெச்ச பிளேஸ்லேருந்து வளர்ந்து நான் அறுவடையும் உங்களுக்கு 3 டைம்ஸ் காமிச்சிருக்கேன். அந்த கொடி வந்து கீழே தான் படந்துச்சு. ஆனால் இந்த தடவை பாருங்க, இப்படி கூட வந்து காய்க்குமா அப்படின்றது ஒரு ஸ்டாக்கு தான். ஏன்னா இந்த கொடி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நம்ம பாவலுக்கு பீர்க்கங்காய்க்கு வச்ச அந்த கொடியில் பாருங்க காய்ச்சிருக்கு. எனக்கு 3 பிஞ்சு வந்துட்டுங்க. இது 3வது பிஞ்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 2 பிஞ்சு காமிச்சிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பிஞ்சு கொஞ்சம் ஓரளவு சைஸுக்கு வளர்ந்துட்டாங்க. ஆனால் கொடி பார்த்தீங்கன்னா மேலே படர்ந்ததால எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. வெயிட்டு தாங்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லோ பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் நிலத்துல தான் படணும். இது பார்த்தீங்கன்னா வாழை உங்களுக்கு நான் வைக்கும் போதே உங்களுக்கு காமிச்சேன் கிழங்கா வச்சது. இப்போ பாருங்க இவ்வளோ சைஸில் நம்மளுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு பாருங்க. இது வந்து பீர்க்கங்காய்ங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காராமணி போட்டுக்கோங்க வாழைக்கு. ஆனால் நல்லாவே வாழை வந்து வளர்ந்துருச்சு பாருங்க. இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டாங்க. நல்லா பச்சை பசேலன்னு வந்துட்டாங்க. இவ்வளோ சைஸ்ன்னு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது பார்க்கும்போதே ரொம்ப